ரீசெண்டா இந்த சேனல்ல ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அதாவது எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறீங்கன்றதான் கேள்வி. அதுவும் பிராக்டிகலான பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 75% மக்கள் 10ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 3 பேர் 10ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள சீக்கிரமா ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்ன்றதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு எக்ஸாக்ட்டா எவ்வளவு அமௌண்ட் வேணும்ன்றது கிளியரா தெரியாதுன்னே சொல்லலாம். அதுவும் ஆன்லைன்ல இந்த டார்கெட்டை கால்குலேட் பண்ணனும்னா மோஸ்ட் கேसेसல இந்தியன் கான்டெக்ஸ்ட்க்கு தப்பான நம்பர் தான் வரும். ஏன்னா அங்க அஸ்யூம் பண்ணக்கூடியதெல்லாம் வெளிநாட்டுக்கு பொருந்தக்கூடிய நம்பர்ஸா இருக்குமே தவிர இந்தியால இருக்கக்கூடிய சிச்சுவேஷனோ இல்ல ஃபியூச்சர்ல குழந்தை குட்டியோட காலேஜ் ஃபீஸ் இல்ல கல்யாண செலவுன்னு சொல்லிட்டு எதையுமே அக்கவுண்ட் பண்ணிருக்காது. சோ இந்த வீடியோல எக்ஸாக்ட்டா எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ நீங்க சேர்த்து இருந்தீங்கன்னா நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒருவேளை நீங்க 1 கோடி ரூபாய் இல்ல 2 கோடி ரூபாய் உங்க டார்கெட்டே சேர்த்துறீங்கன்னு வெச்சுக்கோங்க. அப்பவும் இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ரிஸ்க்னு சொல்லக்கூடிய சீக்வென்ஸ் ரிஸ்க்ன்ற கான்செப்ட் மூலமா நீங்க அந்த பணத்தை லைஃப் லாங் யூஸ் பண்ண முடியும்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா 10-12 வருஷத்திலே காலியாவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நபர் 2 கோடி ரூபாய் சேர்த்திருக்காரு, இன்னொருத்தரும் 2 கோடி ரூபாய் சேர்த்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தான் பண்ணிட்டு வராங்க. ஆனா ஒருத்தரோட அந்த ரிட்டையர்மென்ட் கார்பஸ் 10-15 வருஷத்துலயே மொத்தமா காலியாவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிட்டு ஜெனரேஷன்ஸ்க்கும் விட்டு போக முடியும். இதுதான் சீக்வென்ஸ் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டையும் டீடைல்டா டேட்டாவோட இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் உசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றத ஒரே லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகையே ஒரு பாயிண்ட்ல ரொம்ப பெருசா மாறிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மட்டுமே உங்க வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே அதுவே கவர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது லைஃப் லாங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் மட்டுமே மொத்தமா டேக் ஓவர் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போகணும்னா போகலாம், இல்ல சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கலாம், இல்ல பிடிச்சது ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதாவது புதுசா எதுவும் சம்பாதிக்காம இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்துக்கிச்சுன்னா இதை தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்லுவாங்க. இந்த மொத்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கான்செப்ட்லயும் 2 நம்பர் மட்டும் தான் முக்கியம். ஒன்னு எவ்வளவு பெருசா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேர்க்கணும், அதாவது மொத்தமா நம்ம எவ்வளவு சேர்த்து இருந்தா ஃபினான்ஷியலி ஃப்ரீ. ரெண்டாவது வருஷம் அதை எப்படி சேஃபா வித்ட்ரா பண்ணணும், எவ்வளவு வித்ட்ரா பண்ணணும். இந்த 2 நம்பரை புரிஞ்சாலே அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். முதல்ல மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் சேர்த்திருக்கணும்ன்றதை கிளியரா புரிஞ்சுப்போம். அதுவும் இந்தியன் கான்டெக்ஸ்டோட. இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டி எடுத்தீங்கன்னா 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு மாசத்துக்கு ஆவரேஜா 50,000 ரூபாய் செலவாகும். இதே லைஃப் ஸ்டைல் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் சேர்த்திருக்கணும்ன்றதை கண்டுபிடிச்சோம்னா இது பெரும்பாலான மக்களுக்கான டார்கெட்டா இருக்கும்னே சொல்லலாம். யூசுவலா ஆன்லைன் ஃபோரம்லயோ இப்போ என்னோட பழைய வீடியோஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னா 25x ன்னு சொல்லுவாங்க. அதாவது 50,000 ரூபாய் உங்களுக்கு மாசத்துக்கு செலவாகுதுன்னா இத வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி அதை விட 25 மடங்கு சேர்த்தா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆனா இது இந்தியன் கான்டெக்ஸ்ட்க்கு செட் ஆகாது. இந்த 25x கான்செப்ட்ன்றது அமெரிக்கால உருவாக்கப்பட்டது. அமெரிக்கால இன்ஃப்ளேஷன் வருஷத்துக்கு 2ல இருந்து 3% தான். அதாவது வருஷம் விலைவாசி உயரத்துல அது அங்க ரொம்ப குறைவா இருக்கும். இந்தியால ஆவரேஜா இன்ஃப்ளேஷனே 6ல இருந்து 7%. அங்க இருக்கக்கூடிய 25x இங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா மோஸ்ட் கேसेसல ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் பணம் காலியாகி டிசப்பாயிண்ட் ஆகி தான் நிப்போம். இந்தியன் ஸ்பெசிஃபிக்காவும் இந்த டார்கெட்டை கண்டுபிடிக்க நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு. அதுல ரிசர்ச் பேக்டா டேட்டாவோட கண்டுபிடிச்ச நம்பர் தான் 33x. அதாவது வருஷத்துக்கு நம்மளுக்கு என்ன செலவாகுமோ அதை விட 33 மடங்கு நம்ம மொத்தமா சேர்த்திருந்தோம்னா நம்ம கம்ப்ளீட்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீனே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இங்க இருந்து 70-80 வருஷம் லைஃப் ஸ்பேன் நம்மளுக்கு இருக்குன்னே அஸ்யூம் பண்ணாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே அந்த மொத்த பீரியடுக்கும் நம்மளோட எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணுன்றதுதான் இந்த 33x. இப்போ மாசத்துக்கு 50,000 செலவாகக்கூடிய ஃபேமிலிக்கு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் செலவாகும். இதை கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் இந்த பாயிண்ட்லயே இருந்ததுன்னா அவங்க கம்ப்ளீட்டா ஃபினான்ஷியலி ஃப்ரீ. பட் பெரும்பாலான மக்கள் கிட்ட இந்த தொகை இன்னைக்கே இருக்காது. ஒருவேளை நீங்க 5 வருஷம் கழிச்சு ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறீங்க, அன்னைக்கு 2 கோடியே 80 லட்ச ரூபாய் சேர்த்து இருந்தா தான் நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கும். ஏன் இது அதிகமாச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸும் வருஷம் அதிகமாயிட்டே போகும். இன்னைக்கு 50,000 ரூபாய் மாச செலவா இருக்குன்னா அடுத்த வருஷம் 7% இன்ஃப்ளேஷன் போட்டோம்னா அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இதே லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும்னா 70,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இப்போ 33x கால்குலேட் பண்ணோம்னா 2 கோடியே 80 லட்சம் வரும். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு டிலேடா நம்ம ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிட்டு வரும். அந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நம்பரும் அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஆரம்பத்துல பார்த்த போல் ரிசல்ட் படி பெரும்பாலான மக்கள் 10ல இருந்து 15 வருஷத்துக்குள்ள ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைச்சாங்க. அவங்களோட டார்கெட் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 5.5 கோடி ரூபாய் சேர்த்துட்டாங்கன்னா பெரும்பாலான மக்கள் அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ண மாதிரி. ஆனா இங்க இருக்கக்கூடிய அசம்ஷன் உங்க ஃபேமிலிக்கு இந்த பாயிண்ட்ல மாசத்துக்கு 50,000 ரூபாய் செலவாகும்ன்றது. ஒருவேளை உங்க ஃபேமிலிக்கு அதை விட ரொம்ப குறைவாகுதுன்னு வச்சோம். கிராமத்துல ஒரு கப்பல் இருக்காங்க, வெறும் 10,000 ரூபாய் தான் அவங்களுக்கு செலவாகுதுன்னா இந்த பாயிண்ட்ல 40 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டா வச்சிருந்தா போதும் அவங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீ. சோ பேசிக்கா இந்த டேபிளை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செலவா வேணாலும் இருக்கலாம், மாசத்துக்கு 20,000 இருக்கலாம், இல்ல 30,000 இருக்கலாம், இல்ல 50,000 இருக்கலாம். உங்களோட எக்ஸ்பென்ஸ் இங்க செலக்ட் பண்ணிட்டு எவ்வளவு சீக்கிரமா நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீரியடையும் செலக்ட் பண்ணி உங்களோட டார்கெட்டை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஃபேமிலிக்கு 1 லட்ச ரூபாய் செலவாகுது, 15 வருஷத்துக்குள்ள
ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பாயிண்ட்ல அவங்க 11 கோடி ரூபாய் சேர்த்திருந்தா அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண மாதிரி. ஸோ உங்க ஃபேமிலிக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் உங்களோட டார்கெட்டை இந்த டேபிள் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சா இப்பவே இதை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இப்பவே கிளிக் பண்ணிருங்க. இப்போ ரிசர்ச் பேக்டா ஏன் 33x இந்தியன் கான்டெக்ஸ்ட் கரெக்டான நம்பர்னு பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் எந்த நம்பர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றதை கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ அதை விட ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் இந்த சீக்வன்ஸ் ரிஸ்க்ன்றது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 33x இல்ல அதுக்கு மேலேயோ தேவைன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அதாவது நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கனாலும் இந்த சீக்வன்ஸ் ரிஸ்க்ன்றது எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். சிம்பிளான எக்ஸாம்பிள் இருந்து ஆரம்பம். ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம், 50,000 ரூபாய் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு 15 வருஷத்துல ரிட்டையர் ஆனா 5.5 கோடி ரூபாய் அந்த பாயிண்ட்ல சேர்த்துருக்கணும். 2 நபர் இந்த 5.5 கோடி ரூபாய் சேர்த்திருக்காங்கன்றதை அசியூம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அந்த ஃபேமிலிக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ்னா 15 வருஷம் கழிச்சு அந்த எக்ஸ்பென்சஸும் அதிகரிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 1,40,000 ரூபாய் இருந்தா தான் அதே லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த அமௌண்ட்டை 5.5 கோடியில இருந்து மாசம் மாசம் வித்ட்ரா பண்ணிட்டே வரணும். அதே நேரத்தில் இது மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருக்கும். 2 சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது 2 டிஃபரெண்டான மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை அசியூம் பண்ணிருக்கோம். அதாவது ஒரு நபருக்கு அவர் ரிட்டையர் ஆன 5-6 வருஷத்துக்கு தொடர்ந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்குன்றதை அசியூம் பண்றோம். இன்னொரு சிச்சுவேஷன்ல 10 வருஷத்துக்கு எந்த நெகட்டிவ் ரிட்டர்னும் வரல, அதுக்கப்புறமா கடைசி 5 வருஷம் அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் வருதுன்னு அசியூம் பண்ணும். இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் வித்ட்ராவல் இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வெறுமனே டேட்டாவா மட்டும் இதை பார்த்தோம்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கும். ஃபைனலா பார்க்கும்போது அதாவது மொத்த 15 வருஷமும் அப்படியே ஒரு நபர் இன்வெஸ்டடா இருந்து டிஸ்டர்பே பண்ணாம வச்சிருந்தா லாஸ்டா பார்க்கும்போது அதே ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கும். ஆனா அதோட சீக்வன்ஸ் மட்டும் மாறி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 2 நபர்களும் 1 லட்ச ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு ஆரம்ப காலத்துல தொடர்ந்து ரெட்டாவே வந்துட்டு இருக்கும். கடைசியா அவருக்கு நிறைய ரிட்டர்ன் வந்து ஃபைனலா வரும்போது ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து அரைவாயிருக்கும். அதே பேட்டர்னை இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது ஆரம்பத்துல எல்லாம் அவருக்கு நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கும். கடைசியா அவருக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவரோட ரிட்டர்ன்ஸும் இவரோட ரிட்டர்ன்ஸும் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே மிரர் இமேஜ். அதாவது அவருக்கு ஆரம்பத்துல வந்த எல்லா ரிட்டர்ன்ஸுமே இவருக்கு தலைக்கீழ ரிவர்ஸ்ல வந்திருக்கும். இப்போ பிளெயினா 15 வருஷம் கழிச்சு ரெண்டுத்தோட ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது ஒரே ரிட்டர்ன்ஸா இருந்து ஒரே ஆவரேஜ் பர்சன்டேஜா இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் ரிஸ்க்ன்றது ரிட்டையர்மெண்ட் காலத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை ரொம்ப பெருசா பாதிக்கும். ஏன்னா ரிட்டையர் ஆன 5 வருஷத்திலே அவர் அதிகமா வித்ட்ரா பண்ண அவரோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். 5 வருஷத்திலே அவரோட கார்பஸ் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸும் அதிகமாயிட்டு வரும். இதை தொடர்ந்து அவர் வித்ட்ரா பண்ணிட்டே வராம இருக்கும். ஆனால் இன்னொரு கேஸ்ல ரிட்டையர் ஆகி 5-10 வருஷத்துக்கு எல்லாமே பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸா இருந்ததுன்னா அவரோட கார்பஸும் அதிகரிச்சுட்டே வரும். அவர் ஆரம்பத்துல கம்மியா தான் வித்ட்ராவும் பண்ணிட்டு வருவார். சோ 15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு நபர் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸும் வித்ட்ரால்ஸும் போனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 6 கோடி தான் இருந்திருக்கும். இன்னொருத்தர் கிட்ட 14 கோடிக்கும் மேல இருந்திருக்கும். சோ 2 சிச்சுவேஷன்லயும் ஒரே அமௌண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒரே அமௌண்ட்டை தான் வித்ட்ராவும் பண்ணிட்டு வருவாங்க. ஓவராலா 15 வருஷம் கழிச்சு பார்த்தா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸும் ஆவரேஜா ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு நபரோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரொம்ப சிக்னிஃபிகண்டா டிட்டோரியேட் ஆயிருக்கும். இன்னொருத்தர் நல்ல கார்பஸை மேக் பண்ணிருப்பார். இதை தான் சீக்வன்ஸ் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. சோ பர்ஃபெக்ட்டா 5.5 கோடி டார்கெட்டே நம்ம சேர்த்திருந்தாலும் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்தும் அதாவது நம்ம லக்க பொறுத்து என்ன சீக்வன்ஸ்ல ரிட்டர்ன் வருதுன்றதை பொறுத்து நம்மளோட மொத்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமா இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை எப்படி அவாய்ட் பண்றது, சேஃபா எப்படி லைஃப் லாங் இதை வித்ட்ரா பண்ணலான்றதை இப்போ கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சீக்வன்ஸ் ரிஸ்க்ன்ற கான்செப்டோ இல்ல இது வரைக்கும் பார்த்த இன்ஃபர்மேஷனும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை இப்பவே லைக் பண்ணிடுங்க. பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனையே மொத்தமா பெரிய ரிட்டையர்மெண்ட் கார்பஸோ இல்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கார்பஸோ சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஈக்விட்டி எக்ஸ்போஸ்டா வைக்கிறது தான் ப்ராப்ளமே. ஏன்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டில மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அது கிராஷ் ஆயிருக்கும் போதும் நம்ம அதுல இருந்து வித்ட்ரா பண்ணி நம்ம செலவுகளை பார்த்துக்கிற மாதிரி அப்ப நம்ம வித்ட்ரா பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டோம். இதை சால்வ் பண்றதுக்கு தான் பஃபர்ன்ற ஒரு விஷயத்தை எப்பவுமே வச்சிருக்கணும். நம்ம கண்ட்ரோல்ல சுத்தமா இல்லாத விஷயம் தான் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ். அதாவது அடுத்த வருஷம் என்ன கொடுக்கும், இந்த வருஷம் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றது கண்டிப்பா யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம் நம்ம என்ன இந்த வருஷம் செலவு பண்ணுவோம், ஆவரேஜா 7% இன்ஃப்ளேஷன் வளர்ந்தா அடுத்த வருஷம் என்ன செலவு பண்ணுவோம்ன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும். அடுத்த 3 இருந்து 4 வருஷத்துக்கு என்ன செலவாகுமோ அந்த பணத்தை மட்டும் மார்க்கெட் லிங்கடா அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்ல ஈக்விட்டி ரிலேட்டடா போடாம ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணணும். இப்போ ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லும்போது எஃப்டியாவோ இல்ல பாண்ட்ஸாவோ இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ மூவ் பண்ணிட்டோம்னா இதுல மார்க்கெட் வாலட்டிலிட்டின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் இருக்காது. ஃபிக்ஸடா இந்த ரிட்டர்ன்ஸ் தான் வரப்போகுதுன்னு தெரியும். அடுத்த 3-4 வருஷத்துக்கு மார்க்கெட்டே விழுந்தாலும் என்கிட்ட காசு இருக்குன்றதும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி மார்க்கெட் ஒருவேளை நல்ல ஏறி மேல போயிருச்சுன்னா மறுபடியும் இந்த பஃபரை ரீஃபில் பண்ணிட்டே வரணும். சோ பேசிக்கா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமோ இல்ல ஏதோ ஒரு கோலை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த கோலை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரியான ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன பொறுத்த வரைக்கும் இது மூணுத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு போட்டுக்கலாம். அதுவும் நீங்க பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செக்மெண்டோட ஸ்பான்சரான வின்ட்வெல்த் பிளாட்ஃபார்மை கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கலாம். இங்க அசெட் பேக்டாவே நிறைய கார்ப்பரேட் பாண்ட்ஸை லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. முன்னாடி எல்லாம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதிகமான டிக்கெட் சைஸ் இருந்தது. அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்
இன்ஸ்டிடியூஷன்ஸும் பணக்காரர்களும் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு இருந்தது. ஆனா இந்த பாயிண்ட்ல சின்ன கேபிட்டல் இருந்தே ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட் செய்ய முடியும். அதுவும் டெக்னாலஜினாலையும் ரெகுலேட்டர் சிம்பிளிஃபை பண்ணனாலையும் இந்த ஆக்சஸ் எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குமே கிடைக்குது. உதாரணத்துக்கு 5000 ரூபாய் 10000 சின்ன கேபிட்டல் இருந்து யார் வேணாலும் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்ட் பே அவுட் சைக்கிளும் சூஸ் பண்ண முடியும். அதாவது மந்த்லியா இல்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியா இல்ல வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் பே அவுட் நடக்கணுமான்ற உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டென்யூரையும் பே அவுட் சைக்கிளும் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். வின்12ல ஷார்ட் டியூரேஷன் பாண்ட்ஸ்மே லிஸ்டா இருக்கும். அதாவது 3 மாசம் இல்ல 6 மாசத்துல மெச்சூர் ஆகக்கூடிய பாண்ட்ஸும் இருக்கும். உங்களோட கோல் அதுக்கு அலைன் ஆகுதுன்னா அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க முதல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா சின்ன அமௌண்ட்ல இருந்து சின்ன டென்யூர்ல இருந்து ஆரம்பிச்சு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்க் யூஸ் பண்ணி வின்12 மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ பார்த்த அதே எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டே சில வருஷங்கள் ரொம்ப மோசமான ரிட்டர்ன்ஸே கொடுத்தாலும் 3-4 வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய செலவை தனியா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு வச்சிருந்தா மார்க்கெட் கீழே இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணணும்ன்ற நெசசிட்டி வர. சோ ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்ட்ரா பண்ணிட்டே வரும். அதே 3-4 வருஷத்திலேயே மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. ஏதோ ஒரு பீரியட் ரெக்கவர் ஆகும். அப்ப இந்த பஃபரை மறுபடியும் ரீஃபில் பண்ணிருப்போம். சோ எனி பாயிண்ட் இன் டைம் மார்க்கெட் கிராஷ்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை செல் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த வீடியோலயும் சரி ரிசர்ச் படியும் சரி 25x எடுக்காம 33x எடுக்கணும்னு சொல்றதுக்கான காரணமும் அதுதான். ஒருவேளை நம்ம எதிர்பாராம மார்க்கெட் தொடர்ந்து கீழே விழுந்துட்டே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பஃபர் கொடுக்கறதா இந்த 33x. ஆனால் இந்த 33xன்றது எல்லாருக்கும் காமனைஸும் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம 50-55 வயசுல தான் ரிட்டையர் ஆக போறோம்னா அந்த பாயிண்ட்ல இந்த அளவுக்கு அதிகமான கேபிட்டலும் தேவைப்படாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஜெனரலாவே ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் குறையுன்றதான் எதிர்பார்ப்பு. குழந்தைங்க எல்லாம் வளர்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது. அதே சமயம் பெரிய பெரிய ஆப்ளிகேஷன் சொல்லிட்டும் எதுவும் இருக்காது. அந்த பாயிண்ட்ல 33xக்கு பதிலா அதை ஸ்கேல் டவுன் பண்ணி 28x இல்ல 25x அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெரும்பாலான மக்களுக்கு 33xன்றதே ரொம்ப பெரிய நம்பர் மாதிரி தோணும். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா கன்சர்வேட்டிவா எஸ்டிமேட் பண்ணிட்டு அதாவது ஒஸ்ட் கேஸுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு அதிகமான டார்கெட் சேர்த்துட்டோம்னா திடீர்னு எதிர்பாராம ஒரு ஒன் டைம் எக்ஸ்பென்சஸோ இல்ல மெடிக்கல் செலவோ வருது இல்ல எதிர்பாராம பசங்களோட ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய செலவு வருதுன்னா அதையுமே அகாமடேட் பண்ண முடியும். சின்ன கேபிட்டல் சேர்த்துட்டு சர்ப்ரைசிங்கா நிறைய எக்ஸ்பென்சஸ் வந்து அது சீக்கிரமா டிப்ளீட் ஆகிறத விட அதிகமான டார்கெட்டை சேர்த்துட்டு ஓரளவுக்கு சேஃபான அப்ரோச் எடுக்கிறது தான் பெட்டரான அப்ரோச் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 25xல இருந்து 33x வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம். ஒருவேளை இன்னும் கன்சர்வேட்டிவா இன்னும் கம்ஃபர்டபுளான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும்னா இந்த 33xக்கு மேல 40x 50x எவ்வளவு வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த டேபிளை பார்த்து உங்களோட ரோ எது உங்களோட காலம் எதுன்னு சொல்லிட்டு உங்க டார்கெட்டை உங்களால செலக்ட் பண்ண முடியும். ப்ராபபிலி இந்த டேபிளை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய 25x ஃபயர் நம்பர்ன்றது யூஎஸ்ல இருக்கக்கூடிய லோ இன்ஃப்ளேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. இந்தியாவுக்கு பொருந்துற மாதிரி டார்கெட் வேணும்னா 33x தான் ஒரு ப்ராப்பரான டார்கெட்டா இருக்கும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய சீக்வன்ஸ் ரிஸ்க்ன்றது ரொம்ப பெரிய ரிஸ்கா இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா பஃபரா ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல அடுத்த 3-4 வருஷத்துக்கு ஆகக்கூடிய செலவை தனியா ஒதுக்கணும். அதுல இருந்து நம்மளோட ரெகுலர் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கிட்டு க்ரோ ஆகிறதுக்காக மார்க்கெட்ல விட்டு வச்சிருப்போம். எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த டார்கெட்டை மட்டும் தெரிஞ்சா அந்த டார்கெட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடாது. அதுக்கு மாசம் நம்ம தொடர்ந்து சேர்த்துட்டு வரணும். ஆனால் பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட 80% மேற்பட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் மாசத்துக்கு எஸ்ஐபியோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிட்டு வராங்க. உங்க சிச்சுவேஷனுக்கு எக்ஸாக்ட்டா மாசம் நீங்க எவ்வளவு சேர்த்தா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும்னு தெரிஞ்சீங்கன்னா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருக்குன்னு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே. பாண்ட்ஸ் மாதிரியான டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுமே ரிஸ்க் இருக்கு. அந்த பாண்டே டிஃபால்ட் ஆகலாம் இல்ல நம்ம பேமெண்ட்ஸ்ல டிலேவும் இருக்கலாம். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா டீடைல்ஸுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.